டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின். ஒளிச்செறிவின் அடிப்படை அலகு. ஒளிச்செறிவின் அடிப்படை அலகு ஆப்ஷன் பி ஹேண்டிலா. செகண்ட் கொஷின், வளைவுப்பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. வளைவுப்பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி பந்தினை வீசுதல். தேர்ட் கொஷின், சிறுத்தையின் சராசரி வேகம் மணிக்கு. சிறுத்தையின் சராசரி வேகம் மணிக்கு ஆப்ஷன் சி 112 கிலோமீட்டர் பை மணி. ஃபோர்த் கொஷின், திறனிற்கான வளிநிலை அலகு. திறனிற்கான வளிநிலை அலகு ஆப்ஷன் டி வாட். ஃபிஃப்த் கொஷின், வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படுத்தப்படும் அலகு. வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படும் அலகு ஆப்ஷன் சி நாட்டிங்கல் மைல். சிக்ஸ்த் கொஷின், ஒரு பாஸ்கல் என்பது ஆப்ஷன் ஏ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். செவன்த் கொஷின், பாராமீட்டரை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ டாரிசெல்லி. எய்த் கொஷின், பாஸ்கல் விதியின் பயன்பாடுகளில் ஆப்ஷன் டி ராக்கெட் ஏவுதல். நைன்த் கொஷின், உராய்வை குறைக்க பயன்படுத்தப்படும் உயவுப் பொருட்கள். ஏ கிரீஸ், பி கிராஃபைட், சி விளக்கெண்ணெய், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 10th கொஷின், மிதிவண்டியின் சக்கர அச்சு டேஸ் தாங்கிகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. மிதிவண்டியின் சக்கர அச்சு டேஸ் தாங்கிகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி காரியத்திலால் ஆன பந்து. நெக்ஸ்ட் 11th கொஷின், ஸ்கேலார் அளவுகளில் பொருந்தாதது. நீளம், தொலைவு, பி நிறை காலம், சி முடுக்கம், டி வேகம். சரியான விடை ஆப்ஷன் சி முடுக்கம். 12th கொஷின், புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு ஆப்ஷன் பி 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். 13, ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் டேஸ் மதிப்பை பெறுகிறது. ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் டேஸ் மதிப்பை பெறுகிறது ஆப்ஷன் ஏ சுழி. 14, குடைராட்டினம் எத்தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. ஆப்ஷன் பி மைய விலக்கு விசை. 15, வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் அனைத்தும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் என்பதனை விளக்கியவர். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் அனைத்தையும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் என்பதனை விளக்கியவர் ஆப்ஷன் சி கலிலியோ. 16, படுக்கை விரிப்பை உதறுவதன் மூலம் தூசியானது பறப்பதை டேஸ் விதியின் மூலம் விளக்கலாம். படுக்கை விரிப்பை உதறுவதன் மூலம் தூசியானது பறப்பதை டேஸ் விதியின் மூலம் விளக்கலாம் ஆப்ஷன் டி நிலைம விதி. 17, இரட்டைகளின் திருப்புத்திறனுக்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், பி திருகின் சுழற்சி, சி பம்பரத்தின் சுழற்சி, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 18, நியூட்டனின் இரண்டாம் விதியின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் பி விசையின் விசை. 19, ஒரு டைன் என்பது ஆப்ஷன் டி 1 கிலோ சென்டிமீட்டர்ஸ் -2. 20, கணத்தாக்கு விசையின் அலகு ஆப்ஷன் ஏ கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஆர் என்எஸ். 21, ஜியின் மதிப்பு புவியில் அனைத்து இடங்களிலும் எப்படி இருக்கும்? ஆப்ஷன் பி ஒரே மதிப்பாக இருக்காது. 22, அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி ஆப்ஷன் சி பொது ஈர்ப்பியல் விதி. 23, வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி.
வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி. ஆப்ஷன் பி மின்கலன். 24 மின்விளக்கை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் டி தாமஸ் ஆல்வா எடிசன். 25 ஓரலகு கூலும் என்பது தோராயமாக டேஸ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம். ஓரலகு கூலும் என்பது தோராயமாக டேஸ் புரோட்டான்கள் மற்றும் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம். ஆப்ஷன் பி 6.242 × 1018. 26 முதன்மை மின்கலனுக்கான சரியான எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் சி டார்ச் விளக்கு. 27 முதன்மை மின்கலனான உலர் மின்கலனில் மின்பகுளியாக செயல்படுவது. உயர் மின்கலனில் மின்பகுளியாக செயல்படுவது. ஆப்ஷன் டி அமோனியம் குளோரைடு. 28 விலங்கு மின்சாரத்தை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் ஏ லூயி ஹால்வானி. 29 மின்கடத்தா பொருள் அல்லது அறுதிர் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் சி ரப்பர். 30 மின்சாரத்தை கடத்தாத உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் பி பிஸ்மத். 31 மின்காந்தங்கள் எங்கெல்லாம் பயன்படுகிறது. ஏ தொலைபேசி, பி பளுதூக்கி, சி மின்சாரமணி, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 32 சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளில் உள்ள சிப்புகளில் பயன்படுத்தப்படும் குறைக்கடத்திகள் எவை? சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளில் உள்ள சிப்புகளில் பயன்படுத்தப்படும் குறைக்கடத்திகள் எவை? ஆப்ஷன் சி சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம். 33 ஒரு கண்ணாடி தண்டினை பட்டு துணியால் தேய்க்கும் போது பட்டு துணியில் ஏற்படும் மின்னோட்டம். ஆப்ஷன் பி எதிர் மின்னோட்டம். 34 மின்னல் கடத்திகளில் பயன்படுத்தப்படும் தத்துவம். ஆப்ஷன் பி ஒளிவட்ட மின்னிறக்கம். 35 மின் உருகி டேஸ் கலந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வெள்ளியம் மற்றும் காரியம். நெக்ஸ்ட் 36 மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு. ஆப்ஷன் டி வோல்ட். 37 மின்னாற்பகுப்பின் பொழுது நேர்மின்வாயை பெற்றிருப்பது. ஆப்ஷன் சி ஆனோடு. 38 மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர். ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் சைமன் ஓம். 39 மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுவது. ஆப்ஷன் பி மின்தடை மாற்றி. 40 ஒரு ஓம் என்பது ஆப்ஷன் டி ஒரு வோல்ட் பை ஒரு ஆம்பியர். குரோமியத்தின் மின்தடை எண். ஆப்ஷன் சி 12.9 × 10⁻⁸. நெக்ஸ்ட் 42 வாக்கியம் 1 நிக்ரோமானது அதிக மின்தடை மற்றும் அதிக உருகு நிலையை கொண்டது. வாக்கியம் 2 நிக்ரோமானது விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 43 LCD-யின் விரிவாக்கம். ஆப்ஷன் பி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளே. 44 4 இணைதிறன் கொண்ட சிலிக்கான் ஜெர்மானியத்துடன் நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்றவற்றோடு 3 இணைதிறன் கொண்ட ஆர்சானிக்கை சேர்த்தால் கிடைப்பது. 4 இணைதிறன் கொண்ட சிலிக்கான் ஜெர்மானியத்துடன் நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்றவற்றோடு 3 இணைதிறன் கொண்ட ஆர்சானிக்கை சேர்த்தால் கிடைப்பது. ஆப்ஷன் சி N வகை குறைக்கடத்தி. 45 கூற்று மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய்
பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும். காரணம் உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும். சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரியானது. ஆனால் காரணம் சரியானது அல்ல. 46. வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பேராசிரியர் சேலிக்மன். 47. வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவிடப்பட வேண்டும் என கூறும் வரி விதிப்பு விதி எது? வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் என கூறும் வரி விதிப்பு விதி எது? ஆப்ஷன் ஏ சிக்கன விதி. 48. வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரிப்பது டேஸ் வரி. வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரிப்பது டேஸ் வரி. ஆப்ஷன் சி வளர்வீத வரி. 49. நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு. நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ சொத்து வரி, தனியார் சொத்து வரி. ஆப்ஷன் பி வருமான வரி. ஆப்ஷன் சி உறுதிமொழி பத்திரங்களின் மீதான வரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 50. இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 2003. நெக்ஸ்ட் 51. தூய்மை பாரத வரியானது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. தூய்மை பாரத வரியானது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி நவம்பர் 15, 2015. 52. பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்ட பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் பணம் என்று கூறலாம் என்றவர். பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்றே கூறலாம் என்றவர். ஆப்ஷன் ஏ ராபர்ட்சன். நெக்ஸ்ட் 53. வாக்கியம் 1. பண்டமாற்று முறை ஒரு பழைய பரிமாற்ற முறையாகும். வாக்கியம் 2. பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இந்த முறை பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 54. கீழ்கண்டவற்றில் நிகர் பணம் எவை? கீழ்கண்டவற்றில் நிகர் பணம் எவை? ஏ உண்டியல் கருவூலக பட்டியல். பி பத்திரம் கடன் பத்திரங்கள். சி சேமிப்பு பத்திரங்கள். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 55. தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டவர்கள். தங்கம், வெள்ளி, தாமிரம், ஈயம் போன்ற நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டவர்கள். ஆப்ஷன் ஏ மௌரியர்கள். 56. டெல்லி துர்க்கி சுல்தான்கள் மதிப்பு குறைந்த நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர். டெல்லி துருக்கி சுல்தான்கள் மதிப்பு குறைந்த நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர். ஆப்ஷன் பி ஜிட்டால். 57. இந்திய ரூபாயின் குறியீடு டேஸ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இந்திய ரூபாயின் குறியீடு டேஸ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி திரு உதயகுமார். நெக்ஸ்ட் 58. எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் யார்? எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர். ஆப்ஷன் டி பேராசிரியர் வாக்கர். 59. விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பது. விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பது. ஆப்ஷன் பி பணவாட்டம். 60. பினாமி பரிவர்த்தன தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பினாமி பரிவர்த்தன தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1988. 61. ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர். ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் சி ஜெஷா ஷூரி. 62. இந்தியாவில் முதலில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதலில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1969. 63. இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட நாள். இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட நாள். ஆப்ஷன் ஏ 1/4/1935.
64 அந்நிய செலவாணியை அதன் நாடுகளுடன் சரியாக பொருத்துக. இந்தியா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம், கனடா. ரூபாய், பவுண்ட், யூரோ, டாலர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 65 மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாசில் அச்சகம் அமைக்கப்பட்ட ஆண்டு. மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாசில் அச்சகம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1974. 66 கால வைப்பு என்று அழைக்கப்படுவது. கால வைப்பு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி நிரந்தர வைப்பு. 67 பணத்தின் மதிப்பு. பணத்தின் மதிப்பு ஏ அக பணமதிப்பு, பி புற பணமதிப்பு, சி ஏ மற்றும் பி, டி எதுவும் இல்லை. சரியான விடை ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி அக பணமதிப்பு மற்றும் புற பணமதிப்பு. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் தொகையாகும். அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டிய வரி என வரையறை கூறியவர் யார்? வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயம் செலுத்தும் செலுத்து தொகையாகும். அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டிய வரி என வரையறை கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பேராசிரியர் செலிக்மேன். 69 வரவு செலவு திட்ட அறிக்கையில் அரசின் வரவினங்கள் எவை? வரவு செலவு திட்ட அறிக்கையில் அரசின் வரவினங்கள் எவை? ஆப்ஷன் ஏ நிறுவன வரி மற்றும் வருமான வரி, சுங்கவரி, வரியற்ற வருவாய். பி மத்திய கலால் வரி, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. சி துறைசாரா மூலதன வரவுகள், கடன் மற்றும் பிற பொறுப்புகள். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 70 இந்தியாவில் முக்கியமான மறைமுக வரி எது? இந்தியாவில் முக்கியமான மறைமுக வரி எது? ஆப்ஷன் ஏ சுங்கவரி மற்றும் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஆப்ஷன் பி ஜூலை 1, 2017. 72 வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிப்பது. வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிப்பது ஆப்ஷன் சி வளர்வீத வரி விதிப்பு. 73 விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு. விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி நிறுவன வரி. 74 கட்டணம் செலுத்துவதன் மூலம் நுகர்வோர்கள் நேரடியாக சலுகைகளை பெறுகின்றனர் என்பதற்கான எடுத்துக்காட்டு. கட்டணம் செலுத்துவதன் மூலம் நுகர்வோர்கள் நேரடியாக சலுகைகளை பெறுகின்றனர் என்பதற்கான எடுத்துக்காட்டு ஏ முத்திரை வரி, பி ஓட்டுநர் உரிம கட்டணம், சி அரசாங்க பதிவு கட்டணம். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 75 இந்திய புதிய பண குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? இந்திய புதிய பண குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ டி உதயகுமார். 76 அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா நாடுகளுக்கு பின் தனிப்பண குறியீடு கொண்ட நாடாக விளங்கும் நாடு எது? அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா நாடுகளுக்கு பின் தனிப்பண குறியீடு கொண்ட நாடாக விளங்கும் நாடு எது? ஆப்ஷன் சி சென்னை. ஆப்ஷன் சி இந்தியா. 77 வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் என்று கூறியவர் யார்? வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி கிரிகெரி. 78 இந்தியாவின் முதல் வங்கி எது? வெள்ளையர் ஆட்சியில் இந்தியாவின் முதல் வங்கி ஆப்ஷன் ஏ இந்துஸ்தான் வங்கி. நெக்ஸ்ட் 79 மும்பை வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. மும்பை வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1840. 80 வணிக வங்கியின் முதன்மை பணி எது? வணிக வங்கியின் முதன்மை பணி எது? ஆப்ஷன் ஏ வைப்புகளை பெறுதல், கடன்களை வழங்குதல்.
81 ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் யார்? ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் யார்? ஆப்ஷன் ஏ ஓஸ்போர்ன் ஸ்மித். 82 அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது? அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கி. 83 சமஸ்கிருத சொல்லான டேஸிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. சமஸ்கிருத சொல்லான டேஸிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது ஆப்ஷன் ஏ ரௌப்யா. 84 கடனளவு கட்டுப்பாட்டு முறைகள் எவை? கடனளவு கட்டுப்பாட்டு முறைகள் எவை? ஏ வங்கி விகித கொள்கை, பி வெளிச்சந்தை நடவடிக்கைகள், சி மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 85 மந்த நிலை பற்றி தவறானவை எவை? மந்த நிலை பற்றி தவறானவை எவை? ஆப்ஷன் டி மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். 86 பணம் என்பது ஆப்ஷன் சி உள்ளவற்றில் அதிக நீர்த்தன்மை கொண்ட சொத்து ஆகும். உள்ளவற்றில் அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து ஆகும். 87 எம்வி என்பது ஆப்ஷன் பி சட்டப்பூர்வ பண அளிப்பு. 88 டேஸ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும். டேஸ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும். ஆப்ஷன் ஏ எதிர் பணவீக்கம். 89 கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது. கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது ஆப்ஷன் ஏ மைய வங்கி. 90 மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ இந்திய அரசு. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சைக்காலஜி மற்றும் மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான ஆன்சரை நாங்கள் கொடுத்துட்றோம். இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம். பார்த்து எக்ஸ்ப்ளனேஷனை புரிஞ்சுக்குங்க. 91 கொடுக்கப்பட்டுள்ள இரு தொடர்களை கொண்டு முடிவு 1 மற்றும் 2 வைத்து எது சரியான முடிவை தரும் என தேர்ந்தெடுக்க. தொடர்கள் சில பொம்மைகள் புத்தகங்கள் ஆகும். எல்லா புத்தகங்கள் பென்சில்கள் ஆகும். முடிவு எல்லா பொம்மைகளும் பென்சில்கள் ஆகும். சில பென்சில்கள் புத்தகங்கள் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் பி முடிவு 2 மட்டும் சரி. 92 கொடுக்கப்பட்டுள்ள இரு தொடர்களை கொண்டு முடிவு 1 மற்றும் 2 வைத்து எது சரியான முடிவை தரும் என தேர்ந்தெடுக்க. தொடர்கள் 1 சில பட்டங்கள் நூல்கள் ஆகும். எந்த நூல்களும் ஊசி இல்லை. முடிவு சில பட்டங்கள் ஊசி ஆகும். எந்த ஊசியும் நூல்களே இல்லை. சரியான விடை ஆப்ஷன் பி முடிவு 2 மட்டும் சரி. 93 கொடுக்கப்பட்டுள்ள இரு தொடர்களை கொண்டு முடிவு 1 மற்றும் 2 வைத்து எது சரியான முடிவை தரும் என தேர்ந்தெடுக்க. தொடர்கள் எல்லா பூக்களும் இதழ்கள் ஆகும். எல்லா விதைகளும் இதழ்கள் ஆகும். முடிவு சில இதழ்கள் பூக்கள் ஆகும். சில விதைகள் பூக்கள் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ முடிவு 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் 94 கொடுக்கப்பட்டுள்ள இரு தொடர்களை கொண்டு முடிவு 1 மற்றும் 2 வைத்து எது சரியான முடிவை தரும் என தேர்ந்தெடுக்க. தொடர்கள் சில நொடிகள் மணிகள் ஆகும். எல்லா மணிகளும் கடிகாரங்கள் ஆகும். முடிவு எந்த கடிகாரமும் நொடிகள் இல்லை. 2 சில நொடிகளாவது கடிகாரங்கள் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் பி முடிவு 2 மட்டும் சரி. 95 கொடுக்கப்பட்டுள்ள இரு தொடர்களை கொண்டு முடிவு 1 மற்றும் 2 வைத்து எது சரியான முடிவை தரும் என தேர்ந்தெடுக்க. தொடர்கள் எந்த மாதமும் வருடங்கள் இல்லை. எந்த வருடமும் நாட்கள் இல்லை. முடிவு எல்லா நாட்களும் மாதங்கள். எல்லா மாதங்களும் வருடங்கள். சரியான விடை ஆப்ஷன் டி 2 சரி. 96 ஒரு வங்கியானது வைப்பு தொகையை 6% தனி வட்டிக்கு வழங்குகிறது.
ஒரு வருடத்திற்கு வட்டி ரூ. 45 கிடைக்க எவ்வளவு வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் என காண்க. ஒரு வங்கியானது வைப்புத் தொகைக்கு 6% தனி வட்டி வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு வட்டி ரூ. 45 கிடைக்க எவ்வளவு வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் என காண்க. ஆப்ஷன் பி ரூ. 750. 97 ஒரு தொகை தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூ. 815 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூ. 854 கூடுதலாகிறது. அத்தொகையை காண்க. ஒரு தொகை தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூ. 815 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூ. 854 கூடுதலாகிறது. அத்தொகையை காண்க. ஆப்ஷன் சி ரூ. 698. 98 ரூ. 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6.25% வட்டி வீதப்படி கிடைக்கும் தனி வட்டி. ரூ. 16,800க்கு 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6.25% வட்டி வீதப்படி கிடைக்கும் தனி வட்டி. ஆப்ஷன் பி ரூ. 787.50. 99 ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூ. 815 மற்றும் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூ. 854 எனில் மூலத்தொகை யாது? ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 815 மற்றும் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூ. 854 எனில் மூலத்தொகை யாது? ஆப்ஷன் ஏ 698. 100 ஒரு அசலானது 2 வருடத்தில் 1/4 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? ஒரு அசலானது 2 வருடத்திற்கு 9/4 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? ஆப்ஷன் சி 62.5%.